ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் டிஜேபி பேசுகிறேன். ஐயா ஜிபி முத்து அண்ணா ரொம்ப ஐயோ தடவுறதுன்னா அமுக்கிறதுன்னா குளுக்கிறதுன்னா தேய்க்கிறீங்க போலவே. தேய்ங்க என்னமோ அன்னைக்கு என்னமோ பெரிய ரோசக்கார மாதிரி அவ்வளோ பேச்சு பேசினா, அவ என்னமோ வீராங்கனி மாதிரி இவ்வளோ பேச்சு பேசினா. ஒருத்தவங்க மூஞ்சனா நீங்கள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறீங்களே, உங்கள் அம்மாவில் உங்களுக்குன்னா தோணலை. ஒருத்த நானாக இருந்தால் வச்சுக்கோயேன் அப்படியே வெட்டி போட்டுடலாமான்ற தோணும். அடி ஒருத்த மூக்குச்சி வாயிலேருந்து அப்படியே ரத்தம் வரணும் அப்படின்னு தோணும். என்னை பற்றி ஒருத்தன் பேசிட்டு என் எதிர்க்கே நிற்கிறான்ட்டு. ஆனால் நீங்கன்னா இப்படி சிரிச்சின்னு இருக்கிறீங்கோ. ஐயோயோ சீச்சி கவுச்சி பிடிக்கவே இல்லை எனக்கு. இது பேர்னா என்ன தெரியுமா? எச்சன்றாங்க பாரு. அதுக்கும் கேவலமான கேடு கெட்ட எச்ச. நீங்கன்னா உங்களுக்குன்னா லைக் போட்டு தூக்கி விட்றாங்க பாருங்க மக்கள். அவங்கள சொல்லணும், உங்களை எதுவுமே சொல்லக்கூடாது. வாழ போப்போ. நீ முதல்ல நீ ஆம்பளை தானா? எதுக்கு டிஜேபின்னு என்னாண்ட வர? நம்ம பெத்த அம்மாவை கலாச்சனா, நம்ம கூடுப்படுத்த பொண்டாட்டியை கலாச்சனா, நீ பெத்த பிள்ளைங்களை கலாச்சனா, எவ்வளோ ஒருத்தைய கலாச்சதுக்கு நீ எதுக்கு லுங்கி தூக்கின்னு வர? சாதனாக்கு மாமா வேலை பார்க்கறதா இருந்தால் போய் பாரு. தேவையில்லாம டிஜேபி மயிருப்பின்னு வந்தால் பொட். அம்மா என்ன தான் இந்த சூர்யா கதை? ஒருத்தவனை ஒரு வாட்டி திட்டி ஓட விட்டது பத்தாதாடி, மறுபடியும் ஒன்னா ஒருத்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க பாவாடியை தூக்காம உன்ன மாதிரி ரோடா போய் காலியா தூக்க சொல்ற. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை திட்டுற, ஆம்பளைங்களை திட்டுற. என்னாடி உன் மனசுல நினச்சின்னு இருக்கிற? அப்படியே இந்த அம்மா போனா அப்படியே செக்யூரிட்டி வருவாங்களா? செக்யூரிட்டி இன்னத்துக்கு செக்யூரிட்டி? நீ மாமா வேலை பார்க்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டியா? மூஞ்சி மொகர கட்டிய பாரு, சொர்ண கட்ட நாய. அப்படியே அழுது ஐயோ மன்னிச்சிடுங்கன்னு வீடியோ போட்டுட்டு இப்ப என்னடி இழிச்சிட்டு வர முண்டை கலப்பி உமால. இதுக்கப்புறம் நீ எதனா பேசினியோ சூர்யா, தேவையில்லாம வாங்கி கட்டிப்ப. சூர்யா ஓசில வாக்குறதுக்கு வாரியான்னு பேருங்கள பாரு. ஓடிப்ப நாய. போட்டிக்கிட்டோ நான் ஜிபி முத்து பற்றி பேசணும், நீ ரிமூவ் பண்ணிட்ட. அவன் தான் ரிமூவ் பண்ணானா? ஏன் ரிப்போர்ட் கொடுத்துட்டானா? அவ்வளோ பயமா என் மேலே? தெரியுதா அசிங்கம்னா என்னான்ட்டு? சரி டிக்டாக், நான் இதுக்கப்புறம் நான் அவனை பற்றி பேசவே மாட்டேன். ஆனால் அவனும் என்னை பற்றி பேசவே கூடாது. பனினை போட்டுன்னு சனியை மாதிரி வீடியோ பார்த்தானா அத்தோட அவன் விட்டுடணும். எவன் பொண்டாட்டி எவனோட போகிறா, எவன் புருஷன் எவனோட போகிறான்னு இந்த விளக்கு பிடிச்சி மாமா வேலை பார்க்க சொல்லாத. டேய் அவசரத்தில் பிறந்த ஆம குஞ்சி, டாபர் பையா, லோஃபர் பையா, உன் வேலை மயிர் என்னவோ அதை மட்டும் பாரு. நீ எனக்கு சம்பாரிச்சு போடுற, கொட்டையை தேய்ச்சி நீ எனக்கு சோறு போடுற பூசணிக்கான்ற லோஃபர். நல்லா தேய்ச்சி விட்டு ஆம குஞ்சு மாதிரி இருந்துக்குன்னு நீ என்ன கேள்வி கேட்குறியா? போடா போ. வயசுக்கு மரியாதை தரேன் ஜிபி முத்து, இப்போ உனக்கு நான் மரியாதை தரேன். இத்தோட ஒழுங்காக என்கிட்ட சண்டை வச்சுக்காமல் ஒழுங்காக போயிட்டேன்னா டீசென்ட்டு. ஓகே பாய் அங்கிள். உனக்கு இவ தான் லாக்கி. ஏதோ 5 பேர் இருக்கோன்னல்ல, நீ ஆம்பளையா போட்டியா நீ இவகிட்ட போய் காமி. எனக்கு அவசியமே இல்லை, நானா பூஜை வேலை பார்க்குறேன் இவளுக்கு. நீ போய் காமிப்பா. நீ ஆம்பளையா இருந்தா போட்டியா இருந்தா எனக்கு என்ன கிளம்பே. ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிஜேபி பேசுகிறேன். சூர்யா ஏதோ நான் கலாச்சி வீடியோ போட்டாலாமே. ஐயோ பயங்கரம், வேற லெவலில் மச்சா மிர்சல். ஏண்டி ஊரே நான் கழுவி ஊற்றுது, அதுக்கே நீ ஃபீல் பண்ணல? நீ திட்டுனா நான் ஏண்டி ஃபீல் பண்ண போகிறேன்? உன்னை இப்படி தட்டி விட்டு போயிடுவேன் சரியா? உன்னை மாதிரி நான் 7 ஜிகிடியை பார்த்தவன். நீ என்ன முல்லைக்கு என்ன சொன்ன? சென்னை லோக்கலு குப்பை. ஆமாம்மா நான் லோக்கல், ரொம்ப மட்டமான தரமான லோக்கல் நான். ஓகேவா? என்ன பண்ண போகிறேன்? சோஜா மேல கிரிகளி டிஜேபி நான் கள்ளக்கல்லு உம்மல்ல மூஞ்சில் விட்டு மூஞ்சி நொறுக்கலே. அந்த மாதிரி லோக்கல் பேசுகிறவ தாண்டி நான். இப்போ என்ன பண்ண போகிற? கிளம்பே. நீ என்னன்னா பண்ணின்னு போயேன். ஏதோ சொன்னியே டிஜேபி காக்கா கோழிப்பின்னு, எல்லா அப்பையும் எடுத்து மூஞ்சில தடவிக்கோ சரியா? நல்லா பேசி ஃபேமஸ் பண்ணி விடுமா. டிஜேபி நேம்னா யூஸ் பண்ணுறீங்க, நல்லா ஃபேமஸ் பண்ணி விடுங்க. அக்கா நல்லா உயர்ந்து கொண்டே போவேன். ஆனால் நீ என்ன கலாய்க்கிற நான் என்னைக்கே ஃபீல் பண்ண மாட்டேன். போடி போ, மூஞ்சி முகரக்கட்டேன் பா. ரொம்ப அழுவுற. ஏன்னா ஊரா போய் கும்குன்னு டான்ஸ் ஆடுறது, தொட்டு பேசுறது, தடவி வராசுறது, அப்புறம் வீடியோ போடுறாங்க. அது 10 பேரு கூட ஆடும் போதே தெரியாதயா? நான் ஒரே டிக்டாக் ஓப்பன் பண்ணாலே பயங்கரமா போகுது. யாரை பத்தி யாரெல்லாம் கழுவி ஊத்தின்னு டமா வச்சிருந்ததுங்களோ அதுங்கெல்லாம் ஒன்றாயிடுச்சிங்க போல. வீடியோனா சும்மா பலமாக பறகுது. மற்ற ஒன்று ரோஷமாக இருக்கணும், ஒன்று மானங்கெட்டா மாதிரி இருக்கணும். இந்த 2த்துக்கும் கெட்டா மாதிரியா இருக்கிறாங்க. ஐயோ நம்ம பிடிக்கலப்பா, டிக்டாக் வரவே பிடிக்கல. நம்ம
போன வாட்டி இதே மாதிரி தான் கழுவி கழுவி ஊற்றணும். நீங்கள் ஊன்னு அழுது எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டீங்க, அதனால விட்டுட்டோம். இந்த வாட்டியும் கழுவி கழுவி ஊற்றுறோன்னு சொல்லி அழுவுறீங்களே அக்கா. நல்லா இருக்கா? எதுக்குக்கா இந்த பத்தினி வேஷம்? மக்களே பார்த்துக்கோங்க, நான் பொறுப்பு இல்லை. பேட் கமெண்ட்ஸ் பண்ண யாராக இருந்தாலும் அசிங்கமாக ரிப்ளை பேட் கமெண்ட்ஸ் ஆன் தி வீக். நான் டிக்டாக் ஒன்றும் சரியில்லை. கிழக்கால போகலான்னு பார்த்தா ஒன்று ஆயா மாதிரி இருக்குது. அது என்னன்னா ஜீன்ஸு போட்டுன்னு தழுக்கிறதுன்னா குளுக்கிறதுன்னா மினுக்கிறதுன்னா காட்டுறதுன்னா அது குடும்பத்தை விட்டு ஐட்டம் ஆயிடுச்சு. வடக்காலே போனால் ஒன்று ஆயாவாயிடுச்சு. அது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் கூப்பிட்டு கெட் டுகெதர் பார்ட்டினா பண்ணி நாடின்னு இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேற்கால போனலான்னா ஒரு கோயந்தன் எவன் செட்டி போடுறான் எவன் பாவடை கட்டான்னு மாமா வேலை பார்க்கறதே பொழப்பா வச்சுன்னு இருக்கிறான். அப்படியே தெற்கால போகலான்னு பார்த்தா ஒருத்தி மூஞ்சில் என்ன தச்சு ஊற்றினாங்கன்னே தெரில. குழன்னு மூஞ்சை வச்சு நான் ஒன்று ஆட்டின்னு வந்துடுறா. எதனா கேட்டால் எலிக்குட்டி வயசு வச்சுன்னு பேச வந்துடுறா. நான் டிக்டாக் இந்த 4 மூலையில் இருக்கிற 4 எம்மனை தூக்கிட்ட வச்சுக்கோ. ஏன் சும்மா டிக்டாக் அமோகமாக போகும். தயவு செஞ்சு இந்த எம்மம்பாட மூஞ்ச பார்க்கவே முடியல. தூக்கிட்டு இவங்க இந்த லூலு சூர்யா அவங்கள பற்றி என்னத்துக்கு பேசி பேசி தூக்கி விட்டுன்னு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அவ ஒரு நாட்டில் இருக்கிறா, இவ ஒரு நாட்டில் இருக்கிறா. யாருன்னா எப்படின்னா ஆடின்னு போகிறாங்க. நம்மளுக்குன்னா வந்தது யாரை பற்றி பேசினா பிரயோஜனம்? பேசினா மட்டும் என்ன தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். ஒரு குழந்தைய கூட நிம்மதியாக கடையினா கூட்டுன்னு போக முடியல. உங்க அவன் இழுத்துன்னு போயிடுவானா இவன் இழுத்துன்னு போயிடுவானான்னு. 60 வயசு ஆயாலேருந்து 6 மாசம் குழந்தை வரக்கதான் தமிழ்நாட்டில் எல்லா கதையும் நடக்குது. அவ்வளோ காய்ச்சி புச்சானுங்களா இருக்கிறானுங்க. சும்மா தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசினா மட்டும் கோவம் வந்துடுது. எதுக்கு அப்ப லைக் போடுறீங்க அவளுங்களுக்கு? அவ அதை காமிச்சார இதை காமிச்சார பேசுறீங்களா? அப்ப எதுக்கு லைக் போடுறீங்க அவளுங்களுக்கு? மொத்த ரிப்போர்ட் வச்சு சஸ்பெண்ட் பண்ணுங்க ஐடியா. லைக் போடுறதும் போட்டுருவீங்களா, பாக்குறதும் பாப்பீங்களா, ரசிக்கிறதும் ரசிப்பீங்களா? திருப்பி அவன் மேலேயே தப்பு சொல்லுவீங்களா? ஒண்ணு திருந்தா பாரு, இல்லைன்னா திருந்தி வாழப்பாரு. சும்மா நொய் 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 நொய்னு டிக்டாக்ல வந்து தொலை பண்ணின்னு இருக்காதானே. ஹாய், நான் டிஜேபி பேசுகிறேன். இப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். அது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனால் அந்த பாட்டு யாருக்கோசரம் நான் பாடுறேன்னு புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பத்தினி வேஷம் போடாத எம்மா பொழப்பு காட்டி ஆடாத, கத்தி முனையில கூற வச்சுன்னு மொக்க பொண்ணின்னு எண்ணாத. பத்தினி வேஷம் போடாத எம்மா பொழப்பு காட்டி ஆடாத, கத்தி முனையில கூற வச்சுன்னு மொக்க பொண்ணின்னு எண்ணாத. ஊர ஆடுறையம்மா ஆளை பார்த்து ஓடுற, ஊர ஆடுறையம்மா ஆளை பார்த்து ஓடுற. சிலுக்கு பொண்ணுன்னு நினைக்கிறேன் எம்மா கண்ணை உருட்டி காட்டுற, சிலுக்கு பொண்ணுன்னு நினைக்கிறேன் எம்மா கண்ணை உருட்டி காட்டுற. பத்தினி வேஷம் போடாத, டிஜேபிய வெத்து பொண்ணுன்னு நினைக்காத. இவ ஒருத்தி பாடோட ஆக்ஷன் பண்ணின்னு இருக்கிறா.